முழந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவரை வரவேற்போம். மூவர் இறைவன், ராஜாதி ராஜன், மூவர் இறைவன் இயேசு கிறிஸ்து உயிர் உள்ளவர், உயிர் துடிக்கும் அப்பமாக கடந்து வருகிறார். நித்திய ஸ்துதிக்குரிய பாடி ஆண்டவரை வரவேற்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். ஜெரிகோ ஜெபத்திற்கு அன்னை மரியாள், திருத்தூதர்கள், புனிதர்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க. எங்க கூட நடந்து வாங்க. இங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, இங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னை மரியே இங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியும். என்னோடு இணைந்து எனக்காக பரிந்துரை செய்ய வாங்க. கூப்பிடுங்க, நம்பிக்கையோட கூப்பிடுங்க, கண்டிப்பா வருவாங்க. வாழ்க அன்னை மரியே, வாழ்க திருத்தூதர்களே, புனிதர்களே, வாழ்க மரியே. என்னோடு இணைந்து வாருங்கள், வாழ்க என்னோடு நடந்து வாருங்கள், வாழ்க வாழ்க மரியே. இயேசுவின் இரத்தாபிஷேகத்திற்காக கரங்களை தட்டி இந்த பாடலோடு ஜெபிப்போம். அபிஷேகம், அபிஷேகம், இரத்தாபிஷேகம். ஆண்டவருடைய இரத்தம் நம் மீது, நம் குடும்பங்களின் மீது, நம் தாய் திருச்சபையின் மீது, நம் உலகத்தின் மீது, நம் சமூகத்தின் மீது ஒழுக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, போன தேர்ட் சண்டேல ஒரு டாக்கில் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பார்த்தீங்களான்னு தெரியல. செல்ஃப் லவ், ஃபேமிலி லவ், கம்யூனிட்டேரியன் லவ். எனக்கு என்னையும் நான் அன்பு செய்கிறவனாக இருக்கணும், என் குடும்பத்தை அன்பு செய்கிறவனாக இருக்கணும். அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குங்க, கம்யூனிட்டேரியன் லவ், சமூகத்தை அன்பு செய்கிறவனாக மாறணும். என்னுடைய நேர்மையற்ற செல்வத்தை வைத்து, உலகத்தின் செல்வத்தை வைத்து, ஆமாம் நான் என்னை அன்பு செய்யணும், நானும் டீசெண்டாக இருக்கணும், ரொம்ப ஸ்டைலாக இருக்க வேண்டாம், என் குடும்பத்தையும் அன்பு செய்யணும், பார்த்துக்கணும். அது போதாதுங்க, கம்யூனிட்டேரியன் லவ்வுக்கு போகணும், சமூகத்தின் அன்புக்கு போகணும். அப்போ தான் உங்களுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் உயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மீனிங் இருக்கும், உங்களுடைய பணத்திற்கும் உங்களுடைய வேலைக்கு மீனிங் இருக்கும். சமூகத்தை பற்றி யோசிங்க, சமூகத்தை பற்றி யோசிங்க. உன் பக்கத்தில் இருக்கிறவனை பற்றி யோசிங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை பற்றி யோசிங்க, உன் கோயிலில் இருக்கிறவனை பற்றி யோசிங்க, பலரையும் பற்றி யோசிங்க. மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கான அந்த இரத்தாபிஷேகத்துக்காக கேட்போமா? உற்சாகமா கை ஓசை உனக்கு கேட்கட்டும். அபிஷேகம், இரத்தாபிஷேகம், அபிஷேகம், இரத்தாபிஷேகம், இயேசுவின் இரத்தாபிஷேகம், இயேசுவின் இரத்தாபிஷேகம், அபிஷேகம், இரத்தாபிஷேகம், இரத்தாபிஷேகம், அபிஷேகம், இரத்தாபிஷேகம்.
உற்சாகமா நம்பிக்கையோட கரங்களை தட்டி இரத்தாபிஷேகத்திற்காக, விடுதலை இரத்தத்திற்காக வாழ்வினை தந்திடும் அபிஷேகம், மீட்பை தந்திடும் அபிஷேகம். செபிப்போம். வாழ்வினை தந்திடும் அபிஷேகம், மீட்பை தந்திடும் அபிஷேகம், வெற்றியை தந்திடும் அபிஷேகம், சக்தியை தந்திடும் அபிஷேகம், வெற்றியை தந்திடும் அபிஷேகம், சக்தியை தந்திடும் அபிஷேகம், அபிஷேகம், இரத்தாபிஷேகம், அபிஷேகம், இரத்தாபிஷேகம், இயேசுவின் இரத்தாபிஷேகம், இயேசுவின் இரத்தாபிஷேகம், அபிஷேகம், இரத்தாபிஷேகம். இயேசுவின் ரத்தம், உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், விடுதலின் ரத்தம் ஒழுகட்டும், இந்நேரம் ஒழுகட்டும், மனமாற உன்னை தூண்டட்டும். பாவத்தை போக்கிடும் அபிஷேகம், தீமையை போக்கிடும் அபிஷேகம், பாவத்தை போக்கிடும் அபிஷேகம், தீமையை போக்கிடும் அபிஷேகம், நோயை போக்கிடும் அபிஷேகம், பேயை விரட்டிடும் அபிஷேகம், நோயை போக்கிடும் அபிஷேகம், பேயை விரட்டிடும் அபிஷேகம், அபிஷேகம், இரத்தாபிஷேகம். பெண்கள் முன்னால போங்க, அபிஷேகம், பெண்கள் முன்னால போங்க, அபிஷேகம், ஆண்கள் பின்னால போங்க. இயேசுவின் இரத்தாபிஷேகம், பெண்கள் முதல்ல போயிடுங்க, இயேசுவின் இரத்தாபிஷேகம், பெண்கள் முதல்ல போயிடுங்க, பெண்கள் முதல்ல போயிடுங்க, யாரும் தொடாதீங்க, பெண்கள் முதல்ல போயிடுங்க, யாரும் தொடாதீங்க, கதிர் பாத்திரத்தை ஃபாதரை இடிக்காதீங்க, பெண்கள் முதல்ல போயிடுங்க, ஆண்கள் பெண்கள் போன பிறகு போங்க. நம்பிக்கையோட போவோம். இயேசுவின் ரத்தம் ஒழுகட்டும் உன் ஜெபங்களின் மீது, உன் விண்ணப்பங்களின் மீது. சாத்தானை வெல்லும் அபிஷேகம், சாபத்தை அகற்றும் அபிஷேகம், சாத்தானை வெல்லும் அபிஷேகம், சாபத்தை அகற்றும் அபிஷேகம், அடிமையை விடுவிக்கும் அபிஷேகம், இயேசுவின் இரத்தத்தால் அபிஷேகம், அடிமையை விடுவிக்கும் அபிஷேகம், இயேசுவின் இரத்தத்தால் அபிஷேகம், அபிஷேகம், இரத்தாபிஷேகம், அபிஷேகம், இரத்தாபிஷேகம், இயேசுவின் இரத்தாபிஷேகம், இயேசுவின் இரத்தாபிஷேகம், அபிஷேகம். பெண்கள் முதல்ல போயிட்டோம், அபிஷேகம், கரங்களை தட்டி பாடிக்கொண்டே போவோமா? அபிஷேகம், இரத்தாபிஷேகம், வாழ்வினை தந்திடும் அபிஷேகம், மீட்பை தந்திடும் அபிஷேகம், வாழ்வினை தந்திடும் அபிஷேகம், மீட்பை தந்திடும் அபிஷேகம், வெற்றியை தந்திடும் அபிஷேகம், சக்தியை தந்திடும் அபிஷேகம், வெற்றியை தந்திடும் அபிஷேகம்,
அபிஷேகம் ரத்தாபிஷேகம் ரத்தாபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் வழி முழுவதும் இயேசுவின் ரத்தாபிஷேகம் பாதை முழுவதும் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் நடக்கும் பாதையில் இயேசுவின் ரத்தம் ஒழுகட்டும். வாழ்வின் பாதையில் இயேசுவின் ரத்தம் ஒழுகட்டும். இதோ இந்த மாதம் இயேசுவின் ரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். பாவத்தை போக்கிடும் அபிஷேகம் தீமையை போக்கிடும் அபிஷேகம் பாவத்தை போக்கிடும் அபிஷேகம் தீமையை போக்கிடும் அபிஷேகம் நோயை போக்கிடும் அபிஷேகம் பேரை விரட்டிடும் அபிஷேகம் நோயை போக்கிடும் அபிஷேகம் பேயை விரட்டிடும் அபிஷேகம் 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 ரத்தாபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் 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 ஹல்லேலூயா 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 இயேசுவே இயேசுவே இயேசுவே. அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றி அறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 83 மணி மன்றாட்டையும் செய்யாமலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பு, எதிர்நோக்கு, நம்பிக்கை என்னும் புண்ணியங்களுக்காக ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானோருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். மகிமையின் மறையுண்மைகள். முதலாவது மறையுண்மை, இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானிக்கும் பொழுது இயேசு, அன்பார்ந்தவர்களே, உன்னுடைய வாழ்க்கை வழியாக யாரையாவது நீ தொல்லைப்படுத்தி இருந்தால், தெரிந்தோ தெரியாமலோ, ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளு. அந்த சகோதர சகோதரிடம் மன்னிப்பு கேளு, மன்னிப்பை கொடு. இன்று இந்த 10 மணியிலே உன்னுடைய வாழ்க்கை, இத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிற 40, 50, 60, 70, 80 வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம். உன் வாழ்க்கையின் வழியாக ஏதாவது மனிதர்கள் கண்ணீர் சிந்தி இருந்தார்கள் என்றால் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபி. உன் வாழ்க்கை வழியாக கண்டிப்பாக யாராவது அழுதிருப்பாங்க. உன் சொல், செயல், சிந்தனை வழியா சாப வாக்குகளை பயன்படுத்தி இருக்கிறியா, திட்டி இருக்கிறியா, அதட்டி இருக்கிறியா, பயமுறுத்தி இருக்கிறியா, ஏதாவது விதத்தில் உன்னுடைய வாழ்க்கை பிறருக்கு தொல்லை கொடுத்திருந்தால் ஏற்றுக்கொள், மனம் மறந்து ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. இந்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேளு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வார்த்தை வழியாக காயப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். செயல்கள் வழியாக பாவங்கள் வந்திருந்தால், தொல்லை கொடுத்திருந்தால் மன்னிப்பு வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். சிந்தனைகள் வழியாக பாவம் செய்திருந்தால், பிறருக்கு எதிராக தொல்லையாக இருந்திருந்தால் மன்னிப்பு வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். ஆண்டவர் தந்த வாழ்க்கையை பொறுப்பில்லாமல் பயன்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேளு. பொறுப்பாளனாக ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை பொறுப்பில்லாமல் பயன்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேளு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். ஆடம்பரமான செலவுகள் செய்திருந்தால் மன்னிப்பு கேளு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை முயற்சிகள் செய்திருந்தால் மன்னிப்பு கேளு. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, you are only steward, நீ are not the owner. நீ பொறுப்பாளன் மட்டுமே, அதனுடைய ஓனர் அல்ல என்பதை புரிந்து கொள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். குடிப்பழக்கம் இருந்தால் மன்னிப்பு வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். சிகரெட் பழக்கங்கள், போதை பழக்கங்கள் இருந்திருந்தால் மன்னிப்பு வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிறருக்கு உதவ வேண்டிய வாழ்க்கையை உபத்திரவமாக இருந்திருந்தால் மன்னிப்பு வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானோருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். நிற்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். நடப்போம், பயணிப்போம் நற்கருணை நாதரோடு.
நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. நெருங்காது சாத்தா. உறுதியா பாடு. நேசரின் ரத்தம் என் மேலே வாய் திறந்து கேளு. நெருங்காது சாத்தா. பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். மிக்கேல் அதிதூதரை நோக்கிய ஜெபம். வல்லமையுள்ள மிக்கேல் அதிதூதருடைய பாதுகாப்பை கேட்டு ஜெபிப்போம். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உனது அனைத்து வேலைகளுக்கும் வியாபாரங்களுக்கும் உனது வாழ்க்கைக்கும் ஆண்டவர் தந்த பொறுப்பாக வாழ அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, புனித மிக்கேலே, மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அறிவிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். இரண்டாவது 10 மணி இயேசு விண்ணகம் சென்றதை தியானிப்போமாக. இயேசு அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த இரண்டாவது 10 மணியில் நாம் மன்னிக்க வேண்டியவர்களை ஒப்புக் கொடுக்கும் இதே வேளையிலே, ஆண்டவரே என் பாவங்களையும் மன்னியும். நீங்கள் மன்னிக்க வேண்டியவர்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களை காயப்படுத்தியவர்களை ஒப்புக்கொடுங்கள். அதே வேளையிலே உங்களுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியை, உடலை ஆண்டவர் தந்தது பொறுப்போடு பயன்படுத்த, பொறுப்பில்லாமல் பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு வேண்டி உடலினுடைய ஒவ்வொரு பகுதியை ஒப்புக்கொடு ஜெபிப்போம். அதில் இருக்கும் பாவங்களை, அதன் வழியாக வந்த நோய்களை, சாபங்களை ஆண்டவர் இயேசுவின் திருரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்தி தூயாவியால் உன் உடல் முழுவதும் அபிஷேகம் செய்வாராக. ஞானஸ்தானத்தில் நீ பெற்றிருந்த அதே தூய்மையை தந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிமிடம் உன் பாவங்கள் கழுவப்படுவதாக. இந்த நிமிடம் உன் சரீரத்தினுடைய எல்லா விதமான நோய்கள் கழுவப்படுவதாக. இந்த நிமிடம் பாவத்தின் வழியாக வந்த சாபங்கள் நீக்கப்படுவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். தலையோட்டி அறிவு மூளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். உடல் உறுப்புகளையும் அதன் செயல்பாடுகளையும் ஒப்புக் கொடுத்து தலையோட்டி மூளை அறிவு, கடவுளுக்கு எதிராக, விவிலியத்திற்கு எதிராக, உண்மைக்கு எதிராக உன்னுடைய எல்லா அறிவுகளையும் ஒப்புக் கொடுத்து, எல்லா சிந்தனைகளையும் ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு வேண்டி இப்பகுதியில் உள்ள நோய்களையும் ஒப்புக் கொடுத்து, சாபங்களையும் ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நெற்றி தடம், காது, கண்ணுகள் இவைகளை ஒப்புக் கொடுப்போம். கண்கள் வழியாக வந்த பாவங்கள், சிந்தனை வழியாக வந்த பாவங்கள், காதுகள் வழியாக வந்த பாவங்கள், பிறர் சொல்லி கேட்ட பாவங்கள், இந்த பாவங்களை ஒப்புக் கொடுத்து, இதில் இருக்கும் நோய்களை ஒப்புக் கொடுத்து, இதன் வழியாக வந்த சாபங்களை ஒப்புக் கொடுத்து மீட்பிற்காக ஜெபிப்போமா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மூக்கு, மூச்சு, உதடு, பல்லு, வாய், நாவு இவைகள் உள்ள பாவங்கள், சாபங்கள், நோய்களை ஒப்புக் கொடுப்போமா. மூக்கு, மூச்சு, உதடு, பல், வாய், நாக்கு, உணவு, அதனுடைய சுவைகள்,
பேச்சு அனைத்தையும் ஒப்பு கொடுத்து பாவங்கள், சாபங்கள், நோய்களிலிருந்து விடுதலைக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கன்னங்களை ஒப்பு கொடுப்போம், வாயின் உறுப்புகளை ஒப்பு கொடுப்போம். தொண்டை, உணவு குழாய், வயிறு, வயிறு சம்பந்தமான உறுப்புகள், நோய்கள், பாவங்கள், சாபங்கள் அனைத்தையுமே ஒப்பு கொடுத்து தொண்டை, உணவு குழாய், வயிறு, வயிறினுடைய உறுப்புகள், லிவர், கிட்னி, கணையம், பாங்க்ரியாஸ், குடல்கள் அனைத்தையுமே ஒப்பு கொடுத்து நோய்களிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். 18 பேருக்கு அல்சரிலிருந்து, ரிஃப்ளெக்ஸ் அசிடிட்டியிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கண் விஷன் சம்பந்தமான நோயிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண் பார்வை நோயிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜாக்சன் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெயிண்டிங் வேலை செய்யற 3 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த பெயிண்டிங் வேலை செய்யும்போது நடக்கவிருந்த விபத்திலிருந்து பாதுகாத்தது ஆண்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிற்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். இயேசுவோடு இணைந்து நடப்போம். கல்வாரி பயணத்தில் இயேசு நடந்தது போல இயேசுவின் இரத்தத்தின் பாதையிலே நடப்போமா? இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுதாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுதாது, இந்த தீங்கும் தீண்டாது. சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தலங்களை
சேனைகளின் அதிபதியே, வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, புனித மிக்கேலே, புனித மிக்கேலே, மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் உலகில் சுற்றி திரியும் பிசாசையும் பிசாசையும் மற்ற துஷ்ட அறிவிகளையும் மற்ற துஷ்ட அருவிகளை தேவ வல்லமையின் பலத்தால் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. நரகத்தில் தள்ளுவீராக. 3வது 10 மணி புனித கன்னிமரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவி இறங்கி வந்ததை தியானிக்கும் இந்த வேளையிலே உங்களுடைய ஏதாவது ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஒப்புக்கொட ஜெபியுங்கள். ஒரே ஒரு விண்ணப்பத்தை. பெரிய நம்பிக்கையோடு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நைட் விஜில் பங்கெடுக்கிறீங்க. மொழியே தெரியாதவங்க இதில் பங்கெடுக்கிறாங்க. மலையாளம் மட்டும் தெரிஞ்ச 3 பேர் இதில் பங்கெடுக்கிறாங்க. தமிழ் தெரியாது. தெலுங்கு மட்டும் தெரிஞ்ச 16 பேர் இதில் பங்கெடுக்கிறாங்க. தெலுங்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க வந்திருக்கிறாங்க நெல்லூர்லேருந்து. 16 பேருக்குமே தமிழ் தெரியாது. இஸ்லாம் பார்ந்தவர்களே, பெரிய நம்பிக்கையோட இப்படி பலவித தேவைகளோட விண்ணப்பங்களோட வந்திருக்கிறீங்க. எவ்வளோ எளிமையாக தாழ்மையாக நீங்கள் இந்த பயணத்தில் பங்கெடுக்கிறீங்க. ஒரே ஒரு விண்ணப்பத்தை நம்பிக்கையோடு வைங்க. ஒரே ஒரு விண்ணப்பத்தை. நீ ஜெபிக்கும் விண்ணப்பம் அல்ல, நீ ஜெபிக்கும் விசுவாசத்தை கண்டு ஜெபிக்காத விண்ணப்பங்களுக்கு ஆசீர்வாதம் தரும் ஆண்டவர். நீ ஜெபிக்கும் விண்ணப்பங்களை அல்ல, நீ ஜெபிக்கும் விசுவாசத்தை கண்டு நீ ஜெபிக்காத விண்ணப்பங்களுக்கு ஆசீர்வாதம் தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் பின்னால் போகிறேன். நம்பிக்கையோடு இந்த 3வது 10 மணியில் ஒரே ஒரு விண்ணப்பத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். பிரசாந்த் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தீபிகா என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜஸ்டின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃபௌஸ்டீனா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருமண தடை நீக்கி 32 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். 18 வயசுல செஞ்ச பாவம் இதோ இந்த 52வது வயசுலயும் தொடருது. 18 வயசுல செஞ்ச பாவம் 52வது வயசுல தொடருது. தெரியல உங்களுக்கு. மன்னிப்பு வேண்டுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வேண்டுங்க. தொடருது. பாவத்திற்காக 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 மன்னிப்பு வேண்டு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது பாவம் தடுக்குது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கணவரை நடு ரோட்டில் அடிச்சு இழுத்துட்டு போக அனுமதிச்ச ஒரு மனைவி, கணவனை நடு ரோட்டில் அடிச்சு இழுத்துட்டு போக அனுமதித்த ஒரு மனைவி, இன்று உன்னுடைய பிள்ளையினுடைய திருமணம் தடைப்பட்டு நிற்குது. மன்னிப்பு கேளு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வெள்ளை வடுக்கள் உடம்பில் இருக்கிற பிரான்சிஸ் என்ற ஒரு மகனுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒயிட் பேச்சஸ் உடம்பில் இருக்கிற பிரான்சிஸ் ஆண்டவர் விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வெளிநாட்டுக்கு போக தடை இருக்கிற மானுவல் என்ற ஒரு மகனுக்கு வெளிநாட்டுக்கு போன தடையை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மானுவல்
ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். ஆரோக்கிய சாமி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். நிற்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். பயணம் செய்வோம். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுமே? பாடுவோமா? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுமே? அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு புறப்படுமே? அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுமே? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மறக்காதே, இந்த தீங்கும் தீண்டாதே. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மறக்காதே, இந்த தீங்கும் தீண்டாதே. சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, வானுலக சேனை தலங்களின் அதிபதி புனித மிக்கேலே, புனித மிக்கேலே, மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அரூபிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். நான்காவது 10 மணி புனித கன்னி மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிக்கும் இந்த வேளையிலே அன்பார்ந்தவர்களே, நீங்க இந்த 10 மணி உங்களுக்காக ஜெபிக்காதீங்க. Let us have a communitarian love. உங்களை தவிர்த்து இங்க இருக்கிற மற்றவங்களுக்காக ஜெபிங்க. உங்களை தவிர்த்து இங்க இருக்கிற மற்றவங்களுக்காக ஜெபிங்க. Pray for others. பரிந்துரை ஜெபம் ஜெபிப்போம். உனக்காக ஜெபிக்காத. ஒரு கருத்துக்காக ஜெபிச்சாங்க இல்லையா, உன் பக்கத்தில் இருக்கிறவங்க, முன்னால் இருக்கிறவங்க, பின்னால் வர்றவங்க, ஆண்டவரே அவங்க என்ன கருத்து ஜெபிச்சாங்கன்னு தெரியல, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி உன்னை தவிர்த்து இங்கிருக்கும் மற்றவருடைய விண்ணப்பத்திற்காக ஜெபிப்போமா? Do not pray for yourself. உன் குடும்பத்துக்காக ஜெபிக்காத, உனக்காக ஜெபிக்காத, மற்றவங்களை பற்றி யோசிச்சு பாரு. இப்போது மற்றவங்களுக்காக யோசிச்சு பாரு. மற்றவங்களுக்காக ஜெபிப்போமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பிறகு முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இடது பக்கம் தொடை, அதனுடைய பின்பக்கம் ஒரு பிளாக் பேட்ச் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இடது பக்கம் தொடை, அதனுடைய பின்பக்கம், தொடையினுடைய பின்பக்கம் பிளாக் பேட்ச் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்து, கருப்பு வடு இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அதிகமான நோஸ் ப்ளீடிங் இருக்கிற ஒரு குழந்தைக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர்
உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டனி ராஜ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். காது சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஷீலா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். காலர் போன் வீக்கம் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காலர் போன் வீக்கம் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். டிக்சன் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியானோருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிற்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். நடப்போம் இயேசுவோடு, கல்வாரி மலைக்கு சென்ற இயேசுவோடு. பாதங்களில் ரத்தம் உண்டு, உடலில் ரத்தம் உண்டு, பாதையில் ரத்தம் உண்டு. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத நேசரே, தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத நேசரே, ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன், என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லித்தரும் ஜெபத்தை என் பின் சொல்லவும். அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும், பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, புனித மிக்கேலே, மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அறிவிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். இந்த 5வது 10 மணியிலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? தியானமயத்தினுடைய தேவைகளை, தியானமயத்தினுடைய விண்ணப்பங்களை, குறிப்பாக புதிய கட்டிடத்தை, அதனுடைய தேவைகளை ஒப்பு கொடுப்போம். அதற்கான எல்லா விதமான பெர்மிஷன்ஸ், அதற்கு தேவையான எல்லா பொருளாதாரங்கள், பண உதவிகள் ஆண்டவர் தாமே நிறைவேற்றி தர நல்ல ஒரு தியான மையம், நல்ல ஒரு தங்குமிடங்கள்,
நல்ல ஒரு கன்வென்ஷனால் ஆண்டவர் தாமே இதை நிறைவேற்றி தர ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையோ, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இந்த மண்ணிலே கால் வைக்கும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இங்குள்ள மண்ணு, இங்குள்ள காற்று, இங்குள்ள தண்ணீர், இங்குள்ள வெப்பம் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இங்கிருந்து நீங்கள் வாங்கிய பொருட்கள், வாங்கும் பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நோய்களிலிருந்து, கட்டுகளிலிருந்து விடுதலை தரும் பொருட்களாக இது மாற வேண்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இங்கிருந்து நீங்கள் பருகும் தண்ணீர், தேநீர், உணவுகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இங்கு நீங்கள் கேட்கும் இறை வார்த்தைகள் மனமாற்றங்களை கொண்டு வர ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த தியானமயத்திற்கு தேவையான எல்லா ஜெப உதவிகளை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெப வீரர்களை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த தியானமயத்தினுடைய ஊழியர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உபகாரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாக. பொருள் உதவி, பண உதவி தருபவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொலைபேசி வழியாக, இணையதளங்கள் வழியாக, நேரடியாக வந்து சொல்லப்படும் அனைத்து விண்ணப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இங்கு நடத்தப்படும் அனைத்து தியானங்களும், இந்த தியானத்திற்கு வரும் மக்கள்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த தியானமயத்தை ஆண்டவர் ஏன் தேர்ந்தெடுத்தாரோ, ஏன் நிறுவினாரோ, அதனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக தியானமயத்திற்கும் தியானமயத்திற்கு வருபவர்களுக்கும் கிடைப்பதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிருப்பம் ஆசீர்வாதம் பெறுவோம். ஓயனேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். இறைவனோடு இணைந்து, நற்கருணை நாதரோடு இணைந்து வரவேற்போம் நற்கருணை நாதரை. ஜெரிகோ ஜெபத்தினுடைய முழு ஆசீர்வாதம் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நற்கருணை நாதரே வருக, வருக நற்கருணை நாதரே வருக, வருக இயேசுவே வருக, வருக இறை இரக்கத்தின் ஆண்டவரே, வல்லமை உள்ளவர், நல்லவர். நீங்கிடட்டும், சாபமெல்லாம் மாறிடட்டும், பாவமெல்லாம் நீங்கிடட்டும், சாபமெல்லாம் மாறிடட்டும். திருரத்தத்தால் வருக, வருக நற்கருணை ஆண்டவரே, திருரத்தத்தால் வாழ வைக்க வருக நற்கருணை ஆண்டவரே. தாங்கியனே திருரத்தத்தால் வாழ்க்கை தந்தவரே வருக, வருக. கரத்தால் தாங்கியனை திருரத்தத்தால் கழுவை வாழ்வை ஆசீர்வதிப்பவரே வருக, வருக. பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும், இயேசுவின் இரத்தம், இயேசுவின்
கைத்தட்டலோட வரவேற்போம். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திருரத்தம். திருக்கரத்தால் தாங்கி என்னை நற்கருணை ஆண்டவரே வருக, என் வாழ்க்கைக்கு வருக, என் தேவைகளுக்கு வருக, விண்ணப்பங்களுக்கு வருக, நோய்களுக்கு வருக, என் துன்பங்களுக்கு வருக, என்னுடைய விண்ணப்பங்களுக்கு வருக, வருக வருக நற்கருணை ஆண்டவரே. என் நோய்களுக்கு வருக, என் தேவைகளுக்கு வருக, என் கடன் தொல்லைகளுக்கு வருக. நோய்கள் எல்லாம் மாறிடட்டும், வருக. துன்பமெல்லாம் நீங்கிடட்டும். நோய்கள் எல்லாம் மாறிடட்டும், துன்பமெல்லாம் நீங்கிடட்டும். திருக்காயத்தால் குணமாகட்டும், திருக்காயத்தால் குணமாகட்டும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுகணுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுகணுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல். பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திருரத்தம். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திருரத்தம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுகணுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுகணுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பாடுவோம். பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திருரத்தம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திருரத்தம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுகணுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுகணுமே. பெருமழை போல் பெய்யட்டும். பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திருரத்தம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திருரத்தம். 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 திருக்கரத்தா தாங்கி என்னை திருரத்தத்தா கழுகணுமே. 17 குடும்பங்கள்ல குடும்ப ஜெபமாலைக்கான ஆசீர்வாதம் கொடுக்கிறார் ஆண்டவர். திருக்கரத்தா தாங்கி என்னை திருரத்தத்தா கழுகணுமே. வயிற்றில் இருக்கிற குத்துற வலியில் இருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். a pricking pain in the stomach, வயிற்றுல ஊசி குத்துற மாதிரி வலியில் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவரை துறவர சபைக்கு அழைக்கிறார் ஆண்டவர். ஒருவரை துறவர சபைக்கு அழைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். a person is called for a consecrated life. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திருரத்தம். பேக் பெயின் இருந்து முழுதும் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். பேக் பெயின் இருக்கிற ஒருத்தருக்கு முழுவதுமான விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திருரத்தம். படிக்கட்டு ஏற முடியாது, அவ்வளவு வலி இருக்கு, முட்டு வலி இருக்கு, விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திருரத்தம். நரம்பு சம்பந்தமான நோயிலிருந்து விடுதலை தரார் ஆண்டவர்.
பிரெயின் டியூமர் இருக்கிற ஒருத்தருக்காக ஜெபிக்கிற உன்னுடைய ஜெபத்தை கேட்டு பிரெயின் டியூமர் இருக்கிற ஒருத்தருக்கு முழுமையான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திரு இரத்தம். அதிகமான உடல் பருமன் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒபிசிட்டி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிகமான உடல் பருமன் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது உணவினால் அல்ல, அது ஒரு நோய் மாதிரி உனக்கு இருக்கு. விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். திருக்கரத்தா தாங்கி என்னை, திரு இரத்தத்தா கழுவேணுமே. பார்ந்தவர்களே, பிரசங்கத்தில் கேட்டோம், ஜெபிச்சோம். வெறும் ஒரு பக்தி முயற்சியாக இது இல்லாமல் கேட்ட விஷயங்கள் வாழ்க்கைக்குள்ளே போகட்டும். கெட்ட விஷயங்கள் வாழ்க்கைக்குள்ளே போகட்டும். ஆண்டவர் தந்தது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வழியாக நிலை வாழ்வுக்கு போகிறது தான், உண்மைக்கு போகிறதுக்காக தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் திரும்பவும் நீங்கள் இந்த இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தை நீங்கள் திரும்பவும் போய் வாசிக்கணும். நம்மளுடைய உள்ளம் உடையணும். உடைஞ்சி நல்ல ஒரு மனுஷனாக மாறணும். ஆண்டவர் தந்த செல்வமாக இருக்கலாம். சரி, அதனால தான் கடைசியில் நீங்கள் இந்த செக்ஷனுக்கு அடுத்த செக்ஷன் நீங்கள் வாசிச்சிங்கன்னா லாசரும் செல்வந்தருடைய ஓமை ஆண்டவர் சொல்லியிருப்பார். இம்மீடியட்லி சொல்வார். நான் இன்றைக்கி சொன்ன அந்த லூக்கா 16 அடுத்த செக்ஷன் வாசிச்சிங்கன்னா லாசரும் செல்வந்தருடைய கதை ஆண்டவர் சொல்வார், ஓமையை சொல்வார். கடைசியில் சொல்கிறது பாருங்களேன், கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஒருத்தனுக்கு செய்ய முடியாது. ஒன்றெல்லாம் கடவுளுக்கு, இல்லைனா செல்வத்துக்கு. ஒன்றெல்லாம் கடவுளுக்கு, இல்லைனா உலகத்துக்கு. யூ கேனாட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். ஆண்டவர் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டார். அதனால் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நான் வச்ச பிரசங்கத்தினுடைய அந்த தொடர்ச்சி தான் இது எல்லாமே போகுது. அதனால் அந்த 16வது அதிகாரம் நீங்கள் முழுக்க நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு சொன்னதனுடைய அடையாளம் புரியும். ஆண்டவர் ஒரு வாழ்க்கை தான் தந்திருக்கிறாரு. அந்த வாழ்க்கை பொறுப்பாளராக தான் தந்திருக்கிறாரு. அந்த வாழ்க்கை ஏதோ ஒரு காரியத்துக்காக தந்திருக்கிறார். there is a meaning in your life, there is a purpose in your life. That's why God had given one more day in your life. ஞாயிற்றுக்கிழமைக்கு கடந்துட்டோம் இன்னைக்கு, இல்லையா? ஜூலை 6க்கு கடந்துட்டோம். அப்போ ஒரு நாளை ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா there is a meaning. சாகடிக்கலை அப்படின்னா there is a meaning. இதை வச்சு ஆண்டவர் ஏதோ விரும்புகிறாருன்னா there is a meaning. அதனால் மற்றவங்களை பற்றி எப்பவுமே யோசிங்க. மற்றவங்களை பற்றி எப்பவுமே ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கோங்க. எப்பவுமே மற்றவங்களை பற்றி யோசிங்க. அது எந்த விஷயத்தில் இருந்தாலும், எந்த விஷயம். ஸோ இது முடிச்சுட்டு டீ குடிக்க போவோமா, மற்றவங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். இது குடிச்சிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்களா, மற்றவங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஒரு பஸ்ஸில் ஏற போகிறீங்களா, மற்றவங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் கோயிலில் சண்டை போட மாட்டீங்க, பங்கு பேரவையில் சண்டை போட மாட்டீங்க, பதவிக்கு சண்டை போட மாட்டீங்க, கொயரில் சண்டை போட மாட்டீங்க. வரவே வராது. சுயநலங்கள் இருக்காது. இட் இஸ் நாட் செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன், இட் இஸ் செல்ஃப் கிவிங். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன். இந்த பக்கம் இழுக்கிறது கிடையாது, செல்ஃப் கிவிங். செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்றது பாவம். எனக்கு, என்னுடையது, எல்லாம் என்னால். செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் அது பாவம். என் வாழ்க்கை, என்னுடைய உடம்பு, என்னுடைய சரீரம், என்னுடைய பணம், என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவுகள், என்னுடையது. இது செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன். வாட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் இட்? செல்ஃப் கிவிங். நான் கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் கொடுக்குறேன். அப்போது நீங்கள் அப்பா அம்மாவை தானாக மதிக்க ஆரம்பிப்பீங்க. அப்பா அம்மாவை தானாக மதிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ பசங்க மதிக்கலை அப்படின்னா அதனுடைய காரணம் நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நான் என்ன வேணாலும் செய்கிறேன், நான் எனக்கு விருப்பப்படி இருந்துக்கிறேன். அப்பா அம்மா நீங்கள் மதிக்கலை அப்படின்னா அது என்ன தெரியுமா? செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன். நான் பார்க்குற பையன், நான் பார்க்குற பொண்ணு, நான் பார்த்துக்கிறேன், இது எல்லாமே நீ பார்க்காத. செல்ஃப் கிவிங் கிடையாது. ஒரு நல்ல ஒரு கணவனாக இருக்க முடியல, நல்ல ஒரு மனைவியாக இருக்க முடியல, நல்ல ஒரு மகனாக இருக்க முடியல, நல்ல ஒரு மகளாக இருக்க முடியல, நல்ல ஒரு அப்பாவாக இருக்க முடியல, நல்ல ஒரு அம்மாவாக இருக்க முடியல. எல்லா இடத்துலையும் செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன். வாழ்கிற குடும்பத்தில், போகிற கோயிலில், செய்கிற வேலையில், எல்லாத்துலேயும் பாருங்கள், எனக்கு, என்னுடையது, என்னால். அது பாவம். செல்ஃப் கிவிங். கொடுத்து பாருங்கள். அப்போ கோயிலில் ஏதாவது ஒரு வேலை வரும்போது, நான் கோயிலுக்கு போகிறேன், நான் பங்கெடுக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் முடிச்சுட்டு வருவேன். அங்கே பதவிக்காக சண்டை போட மாட்டேன், அங்கே பேருக்காக புகழுக்காக சண்டை போட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும்னா அடுத்தவனை பற்றி யோசிச்சு பாருங்க. அடுத்தவனை பற்றி யோசித்து வாழறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை தேடிக்கொள். இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது அந்த ஒரு ஆசீர்வாதம் கேளுங்க, ஆண்டவரே இனி நண்பர்களை தேர்ந்தெடுக்க, எதிரிகளை அல்ல, நண்பர்களை தேர்ந்தெடுக்க. நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு லெட் மீ திங்க் அபவுட் அதர்ஸ், லெட் மீ ஷேர் மை வெல்த், லெட் மீ ஷேர் மை ஹெல்த் வித் அதர்ஸ். என்னுடைய உடல் ஆரோக்கியம், என்னுடைய பணபலம், என்னுடைய திறமை, என்னுடைய செல்வாக்கு பிறருக்காக பயன்படுத்த முடிவுங்க. ஷேர் ஷேர் ஷேர். நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்க ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். முழந்தால் படியிடுவோம். எங்கிருந்தாலும் பண்புயர் கீதம் பாடி ஆசீர்வாதம் பெறுவோம்.
இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாரோமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிறைவான ஆசீர்வாதம், இறைவனின் ஆசீர்வாதம், அப்பாவின் ஆசீர்வாதம் சந்தோஷத்தோடு பெறுவோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. இன்றும் என்றும் உமக்காராதனை. நன்றி சொல்ல மறக்கவே கூடாது. நன்றி சொல்லுவோமா? வாழ்க எங்களுக்காக ஜெபித்தவர்களே நன்றி. வாழ்க அன்னை மரியே திருத்தூதர்களே நன்றி. வாழ்க மரியே திருத்தூதர்களே புனிதர்களே நன்றி. வாழ்க வானதூதர்களே நன்றி. வாழ்க திருச்சபையே பலிபீடங்களே நன்றி. வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.